ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை மட்டுமாய் பாதுகாத்து வருகிற நல்ல தயவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். அவர் அக்கரையில் ஆனபோது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவனும், நெடும் நாளாய் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன், நேற்றோ இன்றோ அல்ல, நெடு நாளாக பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன், வஸ்திரம் தெரியாதவனும். பாருங்க, வஸ்திரம் தெரியாதவன். அப்போ வஸ்திரம் தரிக்கலைன்னா அவன் நிர்வாணமாக இருந்திருக்கிறான். இன்றைக்கும் பலவிதமான ஸ்தோத்திரம் வஸ்திரம் தரிக்காத காரியங்கள் உலகத்தில் அநேக மனிதர்கள் அதை செய்கிறார்கள். அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் இருக்கிறதுனால தான் அவங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, முதலாவது அந்த அசுத்த ஆவி நெடுநாளாய் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரிக்காமல் நிர்வாணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் அநேக இளைஞர்களும் அநேக மனிதர்கள் வஸ்திரத்தில் ஒழுக்கம் இல்லாமல் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். வஸ்திர ஒழுக்கம் இல்லாமல். ஆமாம், ஏன் அப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் இப்பொழுது உள்ள ஸ்டைல் என்று சொல்லுகிறாங்க. அப்போது வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு அநேக நாட்களாக அசுத்த ஆவியினுடைய பிடி இருக்குமானால், அசுத்த ஆவி அவனை தொட்டிருக்குமானால் அவன் வஸ்திரம் தரிக்காதவனாய் இருக்கிறான். இரண்டாவதாக பாருங்கள், அந்த வஸ்திரத்தை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எப்படி சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்து இரண்டாவது பாருங்கள், ஸ்தோத்திரம், வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல். எங்கள் வீட்டில் தங்குறது பிடிக்கிறதில்ல. இன்றைக்கி பிசாசினால் பாதிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு, ஒன்று அவன் நிர்வாணமாக இருக்கிறான், 2 வீட்டில் தங்குகிறது இல்லை. இன்றைக்கு நிறைய மனிதர்கள், பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனோடு வாழுகிறதை விரும்புகிறார்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். விரும்புகிறது இல்லை என்று சொன்னால் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் இருக்கிறான். அப்போது ஒன்று வஸ்திரம் தரிக்கிறதில்லை, 2வது வீட்டில் தங்குறதில்லை. அநேக மனிதர்கள் அநேக நாட்கள் பிசாசு பிடித்திருந்தவர். நீங்கள் நிறைய பேரை இந்த ரோட்டில் அலைகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவர்களுக்கு ஸ்தோத்திரம், பிசாசின் பிடியினாலே பாதிக்கப்பட்டதுனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரோடுகளில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி அலையிறாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு நெடுநாள் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்லேயே அந்த சிம்டம்ஸ் தெரியும் போதே நீங்கள் ஏதாவது ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஜெபம் பண்ணிங்கன்னா, நல்ல ஒரு ஊழியரிடத்தில் அவர்களை கொண்டு போய் ஜெபம் பண்ணுனா, ஏசப்பாட்ட அவங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்போ நெடுநாளாக இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஒருவேளை என் மகன் இருக்கிறான், என் மகா இருக்கிறார், என்னுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியுமா அப்படின்னா, மனிதர்களால் விடுதலை கொடுக்க முடியாது, தேவனாலே விடுதலை கொடுக்க முடியும். கண்டிப்பாக, நிச்சயமாக ஏசப்பாவால் விடுதலை கொடுக்க முடியும். பாருங்கள், ஒன்று அவன் ஸ்தோத்திரம் வஸ்திரம் தரிக்கலை, 2 வீட்டில் அவன் தங்குறதில்லை. எங்கே தங்குறதில்லை? வீடுகளில், தன்னுடைய வீட்டில், சொந்த வீட்டில் தங்குறதில்லை. சொந்த வீட்டில் தங்குறது பிடிக்கலை. அப்போ நிறையவருக்கு தன்னுடைய வீடுகளிலே தங்காமல் வேறு வீடுகளிலே போய் தூங்குகிற வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்.
ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க கூட அப்படி செஞ்சுட்டு இருக்கலாம். பாருங்கள், ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு விஷயத்திலேயே நம்ம பிள்ளைகளை இன்றைக்கி திருத்த முடியல. ஒன்று வஸ்திரத்தில், ரெண்டாவது நிறைய பிள்ளைகள் தன்னுடைய வீடுகளிலே தங்குகிறதை விரும்புகிறதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு போயிடுறாங்க, டூருக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு தாயையும் தகப்பனையும் பிடிக்கிறதில்ல. அவங்க விருப்பத்தின்படி வாழத்தான் அவங்க விரும்புகிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், கல்லறைகளிலே தங்குகிறவனுமா இருந்து, எங்கே தங்குறானா? கல்லறைகளிலே. அப்போ வீட்டில் தங்குறது அவனுக்கு பிடிக்கலையா, கல்லறைகளிலே தங்குகிறவனாக இருந்தானா, கல்லறைகளிலே தங்குகிறவனுமாக இருந்தானா. பாருங்க, அடுத்து பாருங்க, அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தார். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு கேட்டுக்கொண்டான். இப்போ நிறைய மனிதர்களுக்கு இயேசுதான் தெய்வம் என்று தெரியவில்லை. ஆனால் அசுத்த ஆவி பிடித்திருந்த அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவி கூப்பிட்டு சொல்லுகிறது. எப்படி சொல்லுது பாருங்க, இயேசுவே. அசுத்த ஆவி சொல்லுது, இயேசுவே. நீங்கள் உங்கள் வாயால் இயேசுன்னு சொல்லதுக்கு பயப்படுறீங்கல்ல. இயேசுன்னு சொன்னவங்களுக்கு ஒருவேளை பயமாக இருக்குல்ல. ஆனால் இங்கே ஒரு பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனுடைய வாயிலிருந்து சொல்லலாம் பாருங்க, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனை. சாட்சி சொல்ல, அவர்தான் உன்னதமான தேவனுடைய குமாரன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர். அந்த இயேசுவால் அன்றி ஒருவராலையும் மீட்பு இல்லை. ஒரு பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதன் சொல்லுகிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே. இயேசு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு வரும்போது மனிதர்களுக்கு வேதனை இல்லை, மனிதனுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவிகளுக்கு தான் வேதனை. மனிதனுக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுக்கு தான் வேதனை. ஏன்னா அந்த மனிதனை வைத்து பல வேலைகளையும் செய்ய வைத்து கொண்டிருந்த அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியில் போகும்போது அந்த மகன் தெளிவடைந்து விடுவான். அதனால பிசாசுக்குரிய எந்த காரியத்தையும் அவன் செய்ய முடியாது. அவன் வஸ்திரம் தரிக்காதவன் வஸ்திரம் தரிக்க ஆரம்பிச்சிருவான், வீட்டில் தங்காதவன் வீட்டில் தங்க ஆரம்பிச்சிருவான், கல்லறை தோட்டங்களிலே போய் படுத்து தூங்கினவன் இன்னைக்கு சந்தோஷமாக வீட்டுக்கு வரான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவி வெளியில் போகணும். ஒருவேளை இன்னைக்கு பாருங்க ஸ்தோத்திரம், அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினால் அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. எப்படி? அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அப்போ அடுத்து சொல்றார் பாருங்க, அவன் சங்கிலிகளினாலும், சங்கிலியால் கட்டி போட்டிருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச மட்டும் அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டாங்க. சங்கிலியால் ஒரு பிள்ளைய நம் கண்களுக்கு முன்பாக சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையில் நம்ம பார்த்தோன்னா, அந்த தாயினுடைய தகப்பனுடைய மனது எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும், மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்கிறதை சற்று யோசித்து பாருங்க. இல்லையா? சற்று யோசித்து பாருங்க, மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். இவன் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். இவன் வீட்டில் வந்து தூங்காமல் இருக்கும்போது தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு வேதனை இருக்கும். ஒருவேளை அந்த வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அவனை பெற்று பல கனவுகளோடு தாயும் தகப்பனும் அவனை வளர்த்தி கொண்டிருக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மகன் வஸ்திரம் தரிக்காதவனாய், பிள்ளைங்க ஸ்டைலுன்னு சொல்லி வஸ்திரத்தை போடும்போது அதை பார்த்து தாயும் தகப்பனும் வேதனைப்படுகிறார்கள். வீட்டில் தங்காத பிள்ளையை பார்த்து தாயும் தகப்பனும் வேதனைப்படுகிறார்கள். இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்க, ஸ்தோத்திரம்,
கல்லறைகளிலே தேவையில்லாத இடங்களிலே போய் உட்காரும்போது பிள்ளைகள், அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு வேதனை உண்டாகிறது. இப்போ இங்கே பார்க்கிறோம், சங்கிலிகளினாலும் பாருங்க, வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டப்பட்டு காவல் பண்ணப்பட்டு இருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரத்துக்கு துரத்து விடப்பட்டிருந்தான். பார்த்தீங்களா? சங்கிலியில் கட்டியிருக்கிறாங்க, விலங்கு போட்டு பார்த்துருக்கிறாங்க. நிறைய பேரை சங்கிலிகளினாலே கட்டுகிறதுனால அவன் திருந்த மாட்டான். நிறைய பேரை விலங்கு போடுகிறதுனால அவன் திருந்த மாட்டான். அவனுடைய தவறுகள் விலங்கு போடுகிறதுனாலையோ, அடிக்கிறதுனாலையோ, உதைக்கிறதுனாலையோ, அவனுக்கு சூடு வைக்கிறதுனாலையோ, இல்லைன்னா அவனை நீங்கள் என்ன பண்ணினாலும் திருந்தறதுக்கு வாய்ப்பில்லை. காரணம் என்னன்னா, அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தமான காரியம், அந்த அசுத்தமான பிசாசுனுடைய கிரியைகள் அவனை விட்டு விலகுமானால் அவன் லெகுவாகவே மனம் திரும்ப முடியும். அவனுடைய வாழ்க்கை தரங்கள் மாறிடும். நிறைய பேர் என்ன செய்கிறோம், இவனை இந்த தாய் தகப்பன் செய்தது போல அவனை விலங்குகளினாலே கட்டி பார்க்குறோம், அவனை காவல் பண்ணி பார்க்குறோம், சிறைச்சாலையில் போய் அடைச்சி பார்க்குறாங்க, அடித்து பார்க்குறாங்க. ஆனாலும் அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அதே தொழில், அதே காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனையினால ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான், மறுபடியும் அதே பிரச்சனையை செய்கிறான். ஏதோ ஒரு தவறு பண்ணி ஸ்தோத்திரம் கொண்டு போய் விலங்கு போட்டு அடைத்திருப்பார்கள், மறுபடியும் அவர் ரிலீஸ் ஆகி வெளியில் வரும்போது அதே பிரச்சனையை தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஏன் அப்படி செய்கிறான்? எதற்காக அப்படி செய்து கொண்டிருக்கிறான்? நல்ல மகன் தானே, ஒரு 10 வயசு வரைக்கும் 12 வயசு வரைக்கும் நல்ல பிள்ளையாக தான் இருந்தான். இப்போ ஏன் அந்த தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறான் என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிற அருமை தாயே, தகப்பனே, அருமையான நண்பனே, உடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு சென்று பாருங்கள். அங்கே தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் மனிதனை நம்பியல்ல, தேவனை நம்பி அந்த இடத்துக்கு போங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவனை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். வேறு எங்கு போனாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒருவேளை விடுதலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமாம், இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த வசனத்தின்படி அவனை யாராலையும் அடக்க முடியல, மனிதனால் அடக்க முடியல, சொந்த பந்தங்கள் யாராலையுமே அடக்க முடியல. என்ன பண்ணுறது என்று தெரியவில்லை. சில நேரத்தில் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற என் மகன் மரித்து போனால் நல்லா இருக்கும், நிம்மதியாக வாழ்வோன்னு நினைக்கலாம். உன் மகனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத அசுத்த ஆவிகள், பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள், இன்னைக்கு ஒருவேளை அவனுடைய பிள்ளைகள் சாராயத்துக்கு அடிமையாகவும், கஞ்சாவுக்கு அடிமையாகவும், பலவிதமான பாவத்துக்கு அடிமையாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்கள் மனம் திரும்புவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஒரே ஒரு இடத்துக்கு அவர்களை கொண்டு போனால் மட்டும்தான் அவர்கள் சீர்பட முடியும். எங்க தெரியுமா? தேவ சமூகத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் அவர்களை கர்த்தர் சீர்படுத்த முடியும். இந்த வேதாகமத்தில் ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறது. பாருங்க, ஸ்தோத்திரம். அடுத்து அதே அதிகாரத்தில் 36வது வசனத்தை இப்படி படிச்சு பாருங்க. பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். பார்த்தீங்களா? பிசாசு பிடித்திருந்தவன் சொஸ்தமானான். ஒரு பிசாசு பிடித்திருந்தவனுக்கு மருந்தாலேயோ மாத்திரையாலேயோ நீங்கள் என்ன செய்ய முடியாது, விடுதலை கொடுக்க முடியாது. அந்த பிசாசு பிடித்தவனுக்கு விடுதலையை சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் தான் பூரணமாக கொடுக்க வேண்டும். பாருங்களேன், 38வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படிக்கு உத்தரவு கேட்டான். பிசாசு நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படிக்கு உத்தரவு கேட்கிறான். யாரோடு கூட இருக்கணும்? முன்னாடி கல்லறைகளுக்குள்ளே இருந்தவன், முன்னாடி
கீழ்ப்படியாமல் இருந்தவன் இப்பொழுது ஆண்டவரோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இவன் ஆண்டவரோடு கூட வாழுவதற்கு விரும்புகிறது யார் தெரியுமா? கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட மனிதன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் நீங்கள் பார்த்தா தெரியும், அவனுக்கு புத்தி தெளிந்ததான். பாருங்க 35வது வசனம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து, என்ன தரித்திருந்தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தேவனை ஆராதிக்க வருகிற ஆண்டவரிடத்தில் வந்த அந்த மகன் பிசாசு நீங்கின போது வஸ்திரம் தரிக்கிறான். நல்ல வஸ்திரத்தை ஆண்டவர் அவனுக்கு தரிக்க கொடுக்கிறார். ஆமாம், யோசித்து பாருங்க. வஸ்திரத்தில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது வேதவசனம். நல்ல வஸ்திரத்தை ஆண்டவர் அவனுக்கு தரிக்க கொடுக்கிறாராம். அடுத்து பாருங்க, வேற எங்கே போய் உட்கார்ந்துருந்தான்? கல்லறையில் உட்கார்ந்துருந்தவன், ஒயின் ஷாப்பில் உட்கார்ந்துருக்கிறவன், பாரில் உட்கார்ந்துருக்கிறவன், பல கிளப்புகளிலே உட்கார்ந்துருக்கிறவன். ஸ்தோத்திரம். பல விபச்சார விடுதிகளிலே உட்கார்ந்து கொண்டிருந்தவன் இன்னைக்கு இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தான். பார்த்தீங்களா? இயேசு புத்தி தெளியணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி தெளிவதற்காக ஜெபம் பண்ணுங்க. பெற்றவங்க பணத்தை கொடுக்கறதுனால அவனுடைய புத்தி தெளிகிறதில்ல. அவன் கேட்கறது எல்லாம் வேண்டி கொடுக்கறதுனால புத்தி தெளிகிறதில்ல. அவன் இயேசுவனிடத்தில் வந்தால் மட்டும்தான் அவனுக்கு புத்தி தெளியும். யாராலையும் அடக்க முடியாதவர்கள், யாராலையும் அவனை மேற்கொள்ள முடியாதவர்கள் இயேசுவனிடத்தில் வந்தால் அவருடைய புத்தியை ஆண்டவராகிய தேவன் தெளிய வைப்பார். நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுடைய புத்தியை கர்த்தர் தெளிய பண்ண போகிறார். பாருங்க, வஸ்திரம் தரித்துட்டான், சூப்பராக இருக்கிறான். என் பிள்ளை அலங்கோலமாக இருந்தான் ஐயா. என் பிள்ளைய பார்த்து எத்தனையோ பேர் கேவலப்படுத்தினாங்க ஐயா. என் பிள்ளைய பார்த்து எத்தனையோ பேர் அலட்சியப்படுத்தினாங்க ஐயா. ஆனால் அன்னைக்கு என் பிள்ளை நல்ல வஸ்திரத்தை தரித்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை கேட்கிற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை குறித்து மிகவும் வேதனைப்பட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றதினாலே, அல்ல தேவனை நீங்கள் ஆராதித்ததினாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளை ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்கன்னு அதுக்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவனுக்கு புத்தி தெளியுங்க. தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, தேவனை அவன் ஆராதித்தானா பிள்ளையினுடைய புத்தி தெளியும். அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் நல்ல வஸ்திரத்தை தரிச்சிட்டான். தேவனுடைய யாருடைய பாதத்தில் கல்லறைக்குள்ளே இருந்தான், நாற்றம் எடுத்த இடத்துல. கல்லறைக்குள்ளே என்ன இருக்கும்? மனுஷனுடைய பிரேதம் அடக்கம் பண்ணுற இடம். அந்த பிரேதம் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் அந்த பிரேதங்கள் நாரும் இல்லையா? அந்த நாற்றம் எடுத்த இடத்துல இருந்த மனிதன் யார் பார்த்தாலும் சீச்சி இந்த நாற்றம் எடுத்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை காரி துப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவரை அவன் சந்தித்த போது, என் ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவனுடைய புத்தியை தெளிய பண்ணினார். அவன் உட்கார்ந்திருக்கிற இடத்துல இருந்து அவனை விலக்கி இயேசுவின் பாதத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தார். மனுஷனுடைய பாதத்தில் போய் உட்காரதுனால அவனுடைய புத்தி தெளியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு மனிதனுடைய பாதத்தில் போய் உட்கார்ந்தா நம்ம புத்தி தெளியும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு ஒன்று மேலே முன்னாடி போய் உட்கார்ந்துருந்தா நம்ம புத்தி தெளியுங்கிறாங்க. இயேசுவுக்கு முன்னாடி உட்கார்ந்து பாரு. புத்தி தெளிஞ்சவங்க இயேசுவுக்கு முன்னாடி உட்காருவாங்க. பாருங்க, அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்களாம். என்னதான் இவனுக்கு புத்தி தெளிஞ்ச உடனே முன்னாடி இவன் ஸ்தோத்திரம் பைத்தியக்காரன மாதிரி இருந்தால் அப்போ பயந்தாங்க. இப்போ புத்தி தெளிஞ்ச உடனே பயப்படுறாங்க. ஆமாம், சிலவங்க அப்படி தான். புத்தி தெளிஞ்ச உடனே சிலவங்க பயந்துருவாங்க. ஏமாத்திட்டு இருந்தான்ல அவன் பயந்துட்டான். என்ன பயந்துட்டானா? ஐயோ
இவனுடைய இடத்த நம்ம தானே வச்சுருந்தோம், இவன் வீட்டை நம்ம தானே வச்சுருந்தோம், இவனுடைய மாட்டை நம்ம தானே வச்சுட்டு இருந்தோம், இவன் நகையை நம்ம தானே எடுத்துகிட்டு போயிட்டோம், இவன் புத்தி தெளிஞ்சால் வந்து இதெல்லாம் நம்மகிட்ட கேட்பானே அப்படின்னு சொல்லி சில வேளை அவங்க பயந்துருக்கலாம். இவன் ஒருவேளை நல்ல ஒரு பணக்காரனாக கூட இருந்திருக்கலாமே. ஸ்தோத்திரம். ஒருவேளை இவருக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்திருக்கலாமே. யோசித்து பாருங்க. அடுத்து பாருங்க, பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். ஜனங்களுக்கு அறிவிக்கிறாங்க. இதே மாதிரி தான் நாங்களும் ஒரு நாள் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் எங்களுடைய சொந்த வழியில் போயிட்டு இருந்தோம். ஏசப்பா எங்ககிட்ட எங்களை தேடி வந்தார். எங்களுடைய புத்தி தெளிஞ்சிச்சு. நாங்கள் நன்றாக கர்த்தருடைய பாதத்தில் உட்கார ஆரம்பித்தோம். தேவ சமூகத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணித்தோம். ஆண்டவர் எங்களை வாழ வைத்திருக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ வைப்பதற்கு ஆண்டவராக இயேசுவால் மட்டும்தான் முடியும். உங்கள் பிள்ளைகள் புத்தி தெளிவதற்காக எத்தனை இடத்துல கொண்டு போய் நீங்கள் விட்டாலும் நடக்காது. இப்போ பாருங்கள், பிசாசு இப்படி நீங்கிறவன் என்ன சொல்கிறான்? நான் இயேசுவோடு கூடவே வாழணுங்கிறான். இயேசு சொல்கிறாரு, நீ என் கூட இப்போதைக்கு வர வேணாம், இதே ஊரில் இருந்துட்டு நீ சாட்சியாக வாடுகிறார். ஆமாம், நம்ம இருக்கிற ஊரில் இருக்கிற கிராமத்துக்குள்ளே உங்கள் நிலைமை, அந்த இயேசு அறியாததுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைமை வேதனை நிறைந்த, அந்த போராட்டம் நிறைந்த, அந்த கண்ணீர் நிறைந்த, அவமதிக்கப்பட்ட, கேவலப்படுத்தப்பட்ட, பல மனிதர்களாலேயும் மதிக்கப்படாத வாழ்க்கையாக இருந்துச்சு இல்லையா? இப்போ ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கின பிற்பாடு உங்களுடைய அடுத்த வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறதை உங்களை கேவலப்படுத்தின மனிதர்கள் பார்க்க வேண்டும். அதனால தான் உங்கள் ஊர்லேயே இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்க. நிறைய பேர் இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறது சுகத்துக்காக மட்டும், விடுதலைக்காக மட்டும்தான். விடுதலை பெற்ற பிற்பாடு ஆண்டவர் விட்டு விலகி விடுகிறார்கள். அப்படி அல்ல, இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாட்சியாய் வாழுங்கள். இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன். இவன் நம்மை மரண பரிகந்த வழி நடத்துவான். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கட்டும். இயேசு ஒருவரே நம்மை விடுவிக்கிற தேவன். இயேசுவால் அன்றி வேற ஒருவராலையும் நமக்கு விடுதலை இல்லை. அவரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.